இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகீரை கடையில் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி எடுத்து குக்கரில் வச்சுருக்கிறேன்ப்பா. அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், தக்காளி, சீரகம், வெள்ளைப்பூடி, கொஞ்சம் மஞ்சள்தூள். சிறுகீரை உடம்புக்கு நல்லதுப்பா. சிறுகீரை டெய்லி கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம்ப்பா. ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வந்தோடனே பார்க்கலாம். நம்ம போட்டிருந்த கீரை எல்லாம் நல்லா வெந்திருக்குதுங்க. கீரை, பாசி பருப்பு எல்லாம், தக்காளி எல்லாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இப்படியே போட்டுடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம்ப்பா. எண்ணெய் ஊற்றி வச்சுப்பா. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரியவும் நம்ம நறுக்கி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சிருக்கிற கீரையில் ஒரு கீரை வச்சுக்கலாம். சிறுகீரை கடையில் ரெடி ஆகிடுவோம். இதுக்கு சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு வறுவல் அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம தாளிச்சதே இதில் கொட்டிடலாம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால காஞ்ச மிளகாய் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சிறுகீரை சிறுபருப்பு கடையில் ரெடி. இந்த கீரை குழம்புக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல்ப்பா. அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அதுக்கு இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருப்பா. கடுகு பொரியட்டும். கடுகு பொரியவும் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதுக்கே வெங்காயம் இதெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு போடணும். உருளைக்கிழங்கு போட வேண்டியது. வேறு வந்து மஞ்சள், மிளகாய்த்தூள், அடுப்பை சின்ன வச்சுருந்தா. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுப்பை சிம்மில் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுறது. பார்க்கலாம் 10 நிமிஷம் கழிச்சு. இப்போ போட்டு இந்த உருளைக்கிழங்கு எப்படி இருந்தது.
உருளைக்கிழங்கு வெந்துருக்கு. இப்படி கரண்டியில் அமுத்தி பார்த்தாலே தெரிஞ்சு கரண்டி தீயுது. அப்படியே உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் தான் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஒரு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.